காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்கு ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, ஸ்ருதி வந்து பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ மாட்டுறாங்க ஃபர்ஸ்ட் மீனா வேணாம் அப்படின்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, அவங்க சந்தோஷமாக கொடுக்குறாங்கம்மா, வாங்கிக்கம்மா அப்படின்றாங்க. ஸோ இவங்களும் வாங்கிட்டு அதை முத்து கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ முத்து கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே அது ரோஹிணி பார்க்குறாங்க. ஐயோ புருஷன் பொண்டாட்டி இப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு இப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ நம்மளோட ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா நீங்கள் சூப்பராக சமைக்கிறீங்க, பேசாமல் நீங்கள் குக்கிங் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை விட பெருசாக நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்றாங்க. அப்போ ரவி சொல்கிறாரு, ஆமாம் நீ இப்போ எப்படி டெக்கரேஷன் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்களோ அது மாதிரி குக்கிங்கும் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக சமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி புகழ்ந்துட்டுருக்காரு. உடனே நம்ம மனோஜுக்கு அப்படியே எரியுது, ஸ்டொமக் பர்னிங்கில். டே நிறுத்துங்கடா, என்னடா 2 வாழைப்பூ வடைக்கே என்னமோ பெருசாக பேசிகிட்டு இருக்கிறீங்க பிஸ்னஸ் அப்படின்லாம். பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியுமாடா, இந்த வாழைப்பூ வடையும் ஒரு இதுவும் கொடுத்துட்டாங்க, மல்லிப்பூவும் விற்கிறாங்க அப்படின்னா அது பேர்லாம் பிஸ்னஸ் இல்லைடா அப்படின் போது நம்ம ரவி கோவருது. என்னடா உனக்கு தெரியும் அப்படின் போது நம்ம முத்து சொல்கிறார், இரு தொழிலதிபர் ஏதோ சொல்கிறார், என்ன கேட்போம் அப்படின் போது அவர் சொல்கிறாரு நம்ம முத்து, அவர் நம்ம மனோஜ் சொல்கிறாரு, இந்த வாழைப்பூ வடையோ இல்லை பூவோ அப்படின்றது தினக்கூலி, ஏன்னா 2 நாளைக்கு மேலே அதெல்லாம் தாங்காது. ஆனால் பிஸ்னஸ் அப்படின்னா நான் ஷோரூம் வச்சுருக்கேன் இல்லையா, நான் ஒரு பொருளை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, நான் தான் பிஸ்னஸ்மேன். நாங்கள் இந்த வருஷத்துக்கான டேர்ன் ஓவர் அப்படின்றதெல்லாம் உங்களுக்குலாம் சொன்னாலும் புரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம முத்து செருப்படி, தரமான ஒரு செருப்படி கொடுத்தாரு. என்ன தான் நம்ம முத்து படிக்கல அப்படின்னாலும் அவரை மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்கு இல்லையா. சரிங்க தொழிலதிபரே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் மீனா அவளோட உழைப்பு இருக்கு இல்லையா, இப்போ அவள் ஒரு பூவை வாங்கி அதை டெக்கரேட்டிவாக பண்ணி, ஒரு டெக்கரேஷன் அப்படின்னா என்ன, வெறும் பூவை கொண்டு போய் வைக்கிறது இல்லை, அதில் ஒரு டெக்கரேட்டிவாக ஒரு விஷயங்கள் பண்ணுறா, அவளோட ஏர்னிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ரவி விதவிதமாக சமைக்கிறான், அதுக்கு பேர் என்ன, க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு நம்ம ஸ்ருதி எடுத்து கொடுத்தாங்க. எஸ், க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது அவளோட மீனாவோட ஒர்க்கில் அந்த பூவை வச்சு அலங்காரம் பண்ணுறதாகட்டும், இல்லை ரவி வந்து அழகழகான டிசைன் நிறைய வந்து டிஷ்ஷஸ் சமைக்கிறதாகட்டும், இதெல்லாம் அவங்க க்ரியேட்டிவிட்டியில் பண்ணுறாங்க. ஆனால் நீ என்னடா பண்ணுற, பாத்திர கடை வச்சுருக்க அப்படின்போது, நான் ஹோம் அப்ளைன்சஸ்டா, சரி ஹோம் அப்ளைன்சஸ் பொருள் வச்சுருக்கேன் இல்லையா, 10 நாள் உன் பொருள் விற்காமல் இருந்தால் கடைக்காரன் வந்து தூக்கிட்டு போயிடுவான். எவனோ தயாரித்து கொடுக்குற பொருளை உன் கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுற, அது 10 நாள் விற்கலாம், கடைக்காரன் வந்து தூக்கிட்டு போவான், எடுத்து செஞ்சு கொடுத்துவேன். ஆனால் இவங்க அப்படி கிடையாது, அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ஐடியாவில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு பாத்திர கடை வச்சுட்டுலாம் நீ இவ்வளோ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளோட இவங்க சொல்கிறாங்க, விஜயா, இவங்ககிட்டலாம் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு வந்து வாச்சது சரியில்லை, ஊர்லேயே இல்லாத ஒருத்தையாக சொல்லி உனக்கு தேடி கொண்டு வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சல, அதனால தான் மற்றவங்க பேசுகிறாங்க, இவளை வச்சுக்கிட்டு நம்ம மற்றவங்க முன்னாடி பேசவே முடியாது அப்படின் போது நம்ம அண்ணாமலை திட்டுறார். எதுக்கு விஜயா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, எதுக்கு எதை சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருக்க அப்படின் போது, ஆமாம் இவ என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தினா, என்ன சொன்னால் 300 கோடி எங்கள் அப்பா பேங்க் பேலன்ஸில் 300 கோடி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆனால் தெருக்கோடியாக இருக்கிறாளே. இப்போது மீனாவது ஏதோ ஒரு இது பண்ணுறா, டெக்கரேட்டிவ் ஐட்டம் பண்ணிகிட்ருக்கா, டெக்கரேஷன் பண்ணுறா, பணம் சம்பாதிக்கிறா, ஆனால் இவ மாத வருமானம் வாங்குறா, அவ்வளோதானே பண்ணிகிட்ருக்கா. அதாவது மந்த்லி சேலரி தானே இவளுக்கு, நம்ம ரோஹிணிக்கு வந்துட்டு மந்த்லி சேலரி தானே கொடுக்குறாங்க, இவ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அண்ணாமலை திட்டுறார். அப்படி யாரையும் மட்டத்தட்டி பேசாத அப்படின்போது ரோஹிணி தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்னடி உன்னை எப்படியெல்லாம் எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்த, இப்போ ரொம்ப பெருசாக பேசாத அப்படின்போது அண்ணாமலை திட்டும்போது விஜயா கோந்துருச்சு. சும்மா என்னையே ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க, அதட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனோஜை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அண்ணன் தம்பிங்க முத்து, முத்து, ரவி, மனோஜ் 3 பேரும் உட்காந்து மாடியில் தண்ணி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ இவனுக்கு 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க, முத்தும் நம்மளோட ரவியும் குடிக்கிறாங்க. அவருக்கு மனோஜ் கொடுக்கும்போது, போங்கடா என் வாழ்க்கையே உங்களுக்கு இப்படி இருக்கலடா அப்படின் போது, என்னடா பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்குறாரு ரவி. அப்போ நம்ம மனோஜ் சொல்கிறார், ஏண்டா உனக்கு உங்களோட ஹோட்டலில் காசு கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீ தனியாக வச்சுக்கணும், அப்படி இல்லையா நீ மீனா கொடுக்கணும்னு நினச்சினா நீ தனியாக கொடுத்துருந்துக்கலாம், ஆனால் எல்லாரும் இருக்கும்போது அம்மா அப்பா இருக்கும்போது ஏண்டா அந்த காசை மீனா கொடுத்த, அதில் ஒரு பிரச்சனையாகி மறுபடியும் ரோஹிணி மேலே அம்மாவுக்கு கோபம் வர்ற மாதிரி தான் நீ பண்ண அப்படின் போது முத்து சொல்கிறார், இதில் என்னடா இருக்குது அப்படின் போது, சும்மா இல்லாமல் அம்மா மறுபடியும் வந்து ரோஹிணி திட்டுறாங்க, அதுக்கு காரணம் என்ன, இந்த பிரச்சனை மறுபடியும் அரைஸ் ஆனதுனால தானே அப்படின் போது முத்து சொல்கிறார், உனக்கு எப்படி சமாளிக்கணும், அம்மாவை எப்படி சமாளிக்கணும், ஒய்ஃப் எப்படி சமாளிக்கணும்னு தெரியல அப்படின் போது அவர் சொல்கிறார், நான் என்னடா பண்ணுறது, அம்மா என்னடானா ரோஹிணி கிட்ட பேசக்கூடாது, ஷோரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ரோஹிணி தினமும் வந்து பேசுன்றா, எனக்கு லைஃபே நரகமாக இருக்குடா அப்படின்றாரு. அப்போ நம்மளோட இவர் சொல்லிட்டு இருக்காரு ரவி, இங்கே பாருடா அவன் அண்ணி எதுக்காக இப்படி பண்ணாங்க, உன்னை கல்யாணம் பண்ணுன்றக்காக தானே பண்ணாங்க, உன் கூட கஷ்டப்பட்டிருக்காங்க, உன்னை லவ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி உனக்குன்னு ஒரு லைஃப் செட்டில் பண்ணி
கொடுத்தது அண்ணி. அப்படி இருக்கும்போது நீ அண்ணியை விடக்கூடாது. அம்மா என்ன தான் சொன்னாலுமே நீ அம்மாவை பேலன்ஸ் பண்ணி இவனையும் அவங்களையும் அண்ணியும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதானே. அம்மா சொன்னால் நீ பேசாமல் இருந்துருவியா அப்படின்போது அப்புறம் நான் என்னடா பண்ணுறது, அவகிட்ட நான் பேசுவேன்னு சொன்னால் அம்மா சொல்கிறாங்க நான் அவனுக்கு அம்மாவாகவே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்போது நம்ம முத்து சொல்கிறார், ஆமாண்டா அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அம்மா பிள்ளையா இருந்துட்டான். அம்மா நம்மளை நம்புறதை விட அவனை ரொம்ப நம்புறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஆனால் எனக்கு என்னமோ நீ அந்த விஷயத்தில் வந்து உண்மையாகவே அவங்க பார்லர் அம்மாவுக்கு நடந்தது உனக்கு தெரியுமா இல்லை போய் சொல்கிற மாதிரி டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. பட் ரவி இருந்துட்டு டே அதெல்லாம் விடுறா, இப்போ அன்னைக்கு நீ எப்போதுமே சப்போர்ட்டாக நில்லுடா அப்படின்போது இவர் இருந்துட்டு என்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்போது முத்து சொல்கிறார், இங்கே பாடுறா எல்லாத்தையெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீ ஏன்னா மௌனத்தில் இருக்க மாதிரி அமைதியாக இருக்கிற. அம்மா ஏதாவது பார்லர் அம்மா பற்றி பேசிச்சு அப்படின்னா அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அவள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நில்லு. எதுவுமே நிற்காம நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தனா எப்படா போகும், நல்ல நடபடி நடக்கும் அப்படின்போது மனோஜ் சொல்கிறாரு, உனக்கு என்னடா உனக்கு ஆல்ரெடி அம்மாவை பிடிக்காது சண்டை போடுவேன் அதனால நீ எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டி பக்கமே நிற்ப அப்படின்றாரு. பட் முத்துன்ட்டு அப்படிலாம் இல்லை, நியாயம் எங்கே இருக்கோ நான் அங்கே தான் பேசுவேன். அந்த மாதிரி எந்த பக்கம் நியாயம் இருக்கோ நீ அதை பற்றி பேச வேண்டியதானே அப்படின்றாங்க. முத்து அண்ட் ரவி நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் அங்கே உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு விஷப்பாம்பு. இன்னும் அதுக்கு அதோட இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை தெரிஞ்சுன்னா மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து வரும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு மாதிரி தான் இருக்குது. ஸோ மனோஜ் ஒரு பாயிண்டில் எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. ஒரு பக்கம் பேசக்கூடாதுன்றாங்க, ஒரு பக்கம் பேசுன்றாங்க, நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னவர் மொடா குடிக்கிற மாதிரி பாட்டில் ஃபுல்லாக குடிக்கிறார். அப்படியே ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்குன்னு போது எனக்கு லைஃபே வெறுப்பாக இருக்குடா, எந்த பக்கம் சாயிறது எந்த பக்கம் பேசுறதுன்னு தெரியாமல் டார்ச்சராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அடுத்தது என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மீனா வந்துட்டு இவங்களுக்கு ஸ்ருதிக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நைட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினியும் வராங்க கிச்சனுக்கு. ஸோ 3 பேரும் பால் குடிச்சிக்கிட்டே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, நீங்கள் சரியே இல்லை ரோஹினி ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்போது ஆமாம் என் லைஃபே டல்லாக போயிட்டுருக்கு, என்ன தான் பண்ணுறது, ஏன்னா ஆன்ட்டி தான் வந்து எப்போ பாரு என்ன இது பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்றாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க மீனாட்ட, மீனா என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனைக்கு அப்படின்போது நம்ம மீனா சொல்கிறாங்க, ஏன் ஸ்ருதி ஏன்ட்ட போய் கேட்குறீங்க, என்னை பார்த்தாலே அத்தைக்கு பிடிக்காது, எப்போதுமே என்ன ஏதாவது கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பாங்க, ஏன் நான் போய் என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும் அப்படின்போது ஆமாம் ஆன்ட்டி முதல்ல வந்து ரோஹினியை ரொம்ப ரிச்சாக பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ பாருங்கள் ரொம்ப அவங்கள எல்லாத்துக்கும் பேசுகிறாங்கல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்வதி ஆன்ட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்ம விஜய் ஆன்ட்டிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா பார்வதி ஆன்ட்டி, ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள வச்சு கன்வின்ஸ் பண்ணி பேச வைக்கலாம் அப்படின்போது அவங்க சொன்னாலும் கேட்பாங்களா அப்படின்றது டவுட் தான் ஸ்ருதி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பண்ண பிரச்சனை தப்பும் பெரிய தப்பு இல்லையா, அதனால அப்படி நடக்க வாய்ப்பில்லை. நம்ம வேணால் இன்னொரு விஷயம் பண்ணுவோமா, நம்ம ஆன்ட்டிக்கு வந்து இந்த சூப்பர் பிலீஃப்லாம் நிறையா இருக்குது, லைக் இந்த மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளே ஒரு ஆளை செட் பண்ணி அவரை வந்துட்டு உங்களோட மூத்த மருமக ரோஹிணி இருக்கிறனால தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வச்சுருவோமா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே ஒரு பக்கம் நம்ம மீனாக்கு யோசனை வந்தாலும் இல்லை வேண்டாம் ஸ்ருதி அப்படிலாம் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி நான் ஒரு தப்பு பண்ணி தான் ஆன்ட்டி மேலே கோவமாக இருக்காங்க, இன்னொரு தப்பு செஞ்சு நான் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ஒரு 2 பேர் இருக்காங்க, எப்போ என்ன கிடைக்கும் போட்டு கொடுக்கலான்றதுக்காக இருக்காங்கன்னு சொல்லி முத்துவையும் மீனாவையும் கார்னர் பண்ணுற மாதிரி இவங்க பேசுகிறாங்க, ரோஹிணி பேசுகிறாங்க. ஸோ மீனாக்கு கோவம் வருது, ஏங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன 2 பேர் உங்களை போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்போது ஆமாங்க நீங்கள் 2 பேர் இருந்தால் அன்றைக்கி அந்த ப்ரௌன் மணியை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று என்ன கூப்பிட்டு பேசியிருக்கணும், இல்லை ப்ரௌன் மணியை கூப்பிட்டு என் கூட வச்சு என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டீங்க தானே அப்படின்போது மீனா கோவம் வருது, ஏங்க என்னமோ நாங்களாக தேடி போய் அவரை கூட்டிகிட்டு வந்த மாதிரி பேசுகிறீங்க, அவராக எங்கள் கண்ணில் பட்டார் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம், நாங்கள் சொல்லாமல் இருந்தால் அது அத்தை மாமாவுக்கு பண்ணுற துரோகமாக இருக்கும், நாங்கள் சொல்லலைனாலும் எப்படினாலும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா பரசு அங்கிளுக்கு அவர் ரிலேட்டிவாக இருக்கார், ஸோ எப்படினாலும் நீங்கள் தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட தானேங்க சொல்லியிருந்துருக்கணும், என்ன தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்க வேண்டியதானே, ஏங்க நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட ஸ்ருதி சொல்கிறாங்க, விடுங்க ரோஹிணி, இப்போ இதில் என்ன இருக்குது, இது மீனா மட்டும் இல்லை நாங்கள் பார்த்துருந்தாலும் இல்லை நானும் ரவியும் கூட இவங்களை பார்த்துருந்தாலும் இப்படி தான் கூட்டிகிட்டு வந்திருந்திருப்போம், உங்கள் மேலே தப்பு வச்சுட்டு நீங்கள் மீனாவை பேசாதீங்க அப்படின்னு ஸ்ருதி சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க இருந்துட்டு மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்சும் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது, எங்களால் இந்த பொய் சொல்லி நடிக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு வராது அப்படின்னு போது இவங்களுக்கு கோவம் வருது ரோஹினிக்கு, அப்போ நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களான்னு போது நம்ம ஸ்ருதி சொல்லிட்டாங்க, ஆமாம் நீங்கள் பொய் சொன்னீங்க ஏமாத்துனீங்க, இப்போ இந்த உண்மை தெரிஞ்சனால தான் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுது, அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் இதே சொல்லி தானே எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு
பலார் பலார் பலார்னு செருப்பால் அடிக்காத குறையா ஸ்ருதி 4 கேள்வியை கேட்டு விட்டுட்டாங்க. ஸோ நம்மளோட ரோஹிணிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஆமாம், நீங்கள் 2 பேரும் எப்போதுமே இப்படி தான் பேசுவீங்க, ஏதோ என் லைஃபுக்கு நல்லா செய்கிறீங்கன்னு நினச்சி உங்ககிட்ட நான் பேசிட்டு இல்லை, ஆனால் என்னை குத்தி காமிக்கணும்னு தானே பேசுவீங்க, நீங்கள் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ ஸ்ருதியும் இருந்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதி நீங்கள் தானே இதை ஆரம்பிச்சிங்க அப்படின் போது நம்ம என்ன பண்ணுறது, ஆரம்பித்த அவங்களுக்கே வந்து அவங்களோட லைஃப் மேலே ஆசை இல்லை, நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிளம்பிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ரோஹிணி வந்துட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ பார்வதி இவங்க பார்த்தோன்னா 1 செகண்ட் ஷாக் ஆகிட்டு வாமா அப்படின்னு உள்ளே கூப்பிட்றாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்றைக்கி எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரோஹிணி செம்மையாக நோஸ்கட் வாங்கினாங்க எல்லாருக்கிட்டையும்ன்ற மாதிரி இருக்குது. பட் சீக்கிரமாக ரோஹிணி அண்ட் மனோஜை சேர்த்து வைக்கிறாங்க, ட்ராக் தான் ஓட போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்குதுன்ற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.